தமிழக மக்களே, தமிழகத்தின் தாய் தந்தைகளே, தங்கைமார்களே, சகோதர சகோதரிகளே, அண்ணன்களே, தம்பிகளே, என் அருமை நண்பர்களே, வாழ்க நம் தமிழகம். கோடான கோடி தொண்டர்கள் போற்றும் நம் முதல்வரை யாரோ ஆட்சியில் இருக்கும்போது கொச்சைப்படுத்தி பேசினார்கள். எவ்வளவோ பேர் அருவருப்பான முறையிலும் நம் தளபதி ஸ்டாலின் அண்ணனை பேசினார்கள். எதையும் தாங்கும் இதயம் என்பதில் வலிமை கொண்டு இதெல்லாம் காதில் வாங்கி கொண்டு பொறுமையாக ஆட்சி நடத்தி வந்தார். வலிமையாக ஆட்சிகளை கொண்டு வந்தார். மக்களுக்கு செழுமையாக எல்லாவற்றையும் கொடுத்தார். சிறப்பம்சமாக மக்கள் உரிமைத் தொகை 1000 ரூபாய் கொடுத்தார். 4 மாதத்துக்கு முன்னாடி 5000 ரூபாய் அக்கௌண்டில் ஏற்றிவிட்டார். உங்களுக்கு இன்னும் பல நலத்திட்டங்களை அறிவித்தார். அப்பேற்பட்ட மனிதனை ஒரு தரமுயர்ந்த மனிதனை எவ்வளவோ பேர் ஏசினார்கள், பேசினார்கள். எங்களுக்கெல்லாம் வெறி பிடித்து வந்தது. அப்பொழுது அவர் சொன்னார், தளபதி ஸ்டாலின் சொன்னார், என்னை பேசுபவர்கள் பேசட்டும், என்னை பேசினாலும் அவர் கெட்டு போக வேண்டாம், நல்லா இருக்கட்டும் என்று ஒரு வார்த்தை சொன்னார். உங்களுக்கு தெரியுமா தெரியாது என்று சொல்ல தெரியாது எனக்கு. அப்பேற்பட்ட மனிதனை தான் தொகுதியான குளத்தூரிலே தோற்கடித்தார்கள் மக்கள். காலத்தின் கட்டளையா, இல்லை சதி வேலைகளா? நண்பர்களே, நியாயமா? நாம் ஒரு குடும்பத்தை காப்பாற்ற எவ்வளவு கஷ்டப்படுகின்றோம். அதுபோல் ஒரு நாட்டை காப்பாற்ற அந்த முதல்வர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்திருப்பார், எப்படி ஆட்சி செய்திருந்திருப்பார், எவ்வளவு மக்களுக்கு நல்லது செஞ்சிருப்பார். அவரை தோற்கடித்து விட்டமே, இதில் கொஞ்சம் கூட மக்களுக்கு வருத்தம் இல்லையா? என்னை போல் எத்தனையோ பேர் இன்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது சோதனை என்று சொல்வதா, வேதனை என்று சொல்வதா? வேதனை தாங்க முடியவில்லை எங்களால். தன்மான தலைவர் ஸ்டாலின் அண்ணனை இன்று பதவியிலிருந்து இழந்து நிற்கிறோம் என்று சொல்லையில் எனக்கு 2 நாளாக உணவுகள் இறங்கவில்லை. நான் மனவேதனையில் உறங்கிக் கொண்டிருக்கிறேன், மௌனம் காத்து கொண்டிருக்கிறேன். பசியாறவில்லை, பசிக்கவில்லை. மக்களே, நன்றாக நினைத்து பாருங்கள். தமிழகத்தில் வாழும் மூவருமே முப்பெரும் தேவர்கள் என்று சொல்வார்கள். 3 தேவர்கள் படைத்த முப்பெரும் நாமல் அண்ணன் தம்பிகள். அவர் 5000 ரூபாய் போட்டு விட்டாரே நமக்கு பணம். அந்த நன்றி கடனுக்காவது அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க வேணாமா? எவ்வளோ பெரிய கட்சி அது! 50 வருடம் 60 வருடம் கடந்த கட்சி அது. ஒரு நல்ல மனிதனை நாம் இழந்து விட்டோம். மக்களே, எதையுமே செய்யும்போது சிந்தியுங்கள், ரசிக்கும் முன்னே பார்த்திடுங்கள். இதுதான் அழகு. தமிழகம் என்பது சாதாரண மாநிலம் கிடையாது. யாரும் நெருங்கக்கூட முடியாத மாநிலமாக தமிழகம் விளங்கி கொண்டு இருக்கின்ற சொன்னால் நம் மன்னன் ஸ்டாலின் அண்ணன் ஆட்சியும் கலைஞரை ஆட்சியும் வலிமையாக நடந்ததனால் எவராலும் தமிழகத்தில் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்பேற்பட்டவரை இன்று தூக்கி எரிந்து விட்டீர்கள். மன உளைச்சலுக்கு ஆளாக்கிவிட்டீர்கள் நண்பர்களே. ஒரு நல்லோரை இன்னைக்கு இழந்து நிற்கிறோம். ஆனால் அவர் ஜெயித்து வந்துட்டாருங்கிற எங்களுக்கு வருத்தம் கிடையாது. நாங்கள் கட்சி பற்று உள்ளவர்கள். டிஎம்கேயில் 26 வருஷம் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். கட்சி பற்றினால் எங்களுக்கு வேதனை தாங்கவில்லை, சோதனை அடங்கவில்லை. இதே மக்கள் இன்னும் 4-5 மாதத்தில் ஆட்சி வரும். அப்பொழுது எங்கள் அண்ணன் ஸ்டாலின் அண்ணனை, தம்பி உதயநிதியை அமர வைத்து அழகு பார்ப்போம். சூரியன் என்றும் உதித்து கொண்டே இருக்கும். எங்கள் இதயத்தில்
விழித்து கொண்டே இருக்கும். நாங்கள் உறங்கினாலும் எங்கள் இதயத்தில் சூரியன் ஒளி சுழலொலித்து கொண்டிருக்கும். இது எங்கள் தமிழகத்தின் சின்னமாம் உதய சூரியன். அது உதிக்கும் சூரியன். அதுவே எங்களின் வலுவான சூரியன். 4-5 மாதத்தில் இந்த ஆட்சி திரும்ப வரும். அப்பொழுது இந்த அனிபா யார் என்று நீங்கள் சொல்வீர்கள். வாழ்க தமிழக மக்கள் அனைவரும்.